அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த காலை தியான வழிபாட்டிலே நாம் என்ன பொருத்தனையோடு ஜெபத்தோடு உபவாசத்தோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நமக்கு நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் கோபப்பட்டு தீச்செயல் செய்வது பாவம் என்கின்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். கோபப்பட்டு தீச்செயல் செய்வது பாவம். கோபம் என்கின்ற இந்த உணர்வு உயிர் இனங்கள் எல்லாவற்றிற்கும் உண்டு என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். பசி எப்படி ஒரு உணர்வோ, தாகம் எப்படி ஒரு உணர்வோ, மகிழ்ச்சி எப்படி ஒரு உணர்வோ, அதுபோல் கோபமும் ஒரு உணர்வு. கோபம் இல்லாத ஒரு மனிதரை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோபம் எப்போது பாவமாக கருதப்படுகிறது என்றால், அது எல்லையை மீறுகிற போது. இப்போ கடல் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அது எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற போது. அதே கடல் சீற்றம் கொண்டு எல்லையை மீறுகிற போது, சுனாமியாக மாறுகிற போது, அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்காது, அது பல உயிர்களை பலி வாங்கும். அதுபோல இந்த கோபம் எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற வரை அது இயல்பாக கருதப்படுகிறது. எல்லா மனிதருக்கும் கோபம் இருக்கும். ஆனால் எப்போது மனிதன் அதை கட்டுப்படுத்த முடியாமல், அதை கட்டுப்படுத்த தவறி விடுகிறாரோ, அந்த கோபத்திற்கு அடிமையாகி விடுகிறாரோ, அப்போது அவர் தீச்செயல் புரிகிறார். அந்த தீச்செயல் பாவமாக உருப்பெறுகிறது. கோபம் நம்மில் பெருகுகிற போது நம்மால் சரியான சிந்தனையை செலுத்த முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. நாம் கோபப்படுகிற போது சரியாக சிந்தித்து சரியான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியாமல் போய்விடும். அது நம்மை தீமை செய்வதற்கு இட்டு சென்றுவிடும். நம்முடைய மதியை நாம் இழக்கச் செய்துவிடும். கோபம் அத்தனை வலிமை உடையது. கோபப்படுவது இயல்பு. ஆனால் அந்த கோபத்தை எந்த ஒரு மனிதர் கட்டுப்படுத்துகிறாரோ அவரே சிறந்த ஆன்மீகவாதி. அப்படி கோபத்தை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நாம் பாவத்தில் விழுந்து விடுவோம். ஆனால் அதே நேரத்தில் கோபத்தை நியாயத்திற்காக நாம் பயன்படுத்துகிற போது அது கோபமாக கருதப்படாது. நாம் நீதிக்கான கோபம் பட வேண்டும். நீதிக்கான கோபம் தவறு இல்லை, பாவம் இல்லை. ஆனால் கோபம் நம்மை தீச்செயலுக்கு இட்டு செல்லுமே, ஆனால் அது பாவம். ஒரு 3 குறிப்புகளின் கீழே நாம் இந்த செம்பொருளை நாம் சிந்திக்கலாம். கோபம் வெறுப்பில் முடிந்தால் அது பாவம். கோபம் வெறுப்பில் முடிந்தால் அது பாவம். ஒரு மனிதரை நாம் பார்க்கிற போது அவர் மேல நமக்கு கோபம் இருக்கும். ஆனாலும் அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமே. ஆனால் உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மனிதனை முதல் சந்திக்கிற மாதிரி போய், வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு முதல் முறை சந்திக்கிற மாதிரி அவரை அணுகணுமா. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வெறுப்புணர்ச்சி நம்மில் அதிகமாகி
அந்த மனிதனை வெறுக்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்கின்ற அந்த புகழ் பாடலை பெண்கள் பாடியதும் தவறு எதுவும் செய்யாத தாவீதின் மீது சவுலுக்கு ஒரு வெறுப்பு வருகிறது. முதலில் கோபம் வருகிறது. அவர் கேட்பாரு, எனக்கு 1000 தாவீதுக்கு 10,000 அப்படின்னு கேட்பார். அது அப்படியே கோபமா மாறி வெறுப்பாயிடும். தாவீதை பார்த்தாலே அவருக்கு வெறுப்பா இருக்கும். இது இறுதியில் கொலை செய்கின்ற அளவுக்கு சவுலை இட்டு சென்று விட்டது. இந்த நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி எபேசியர் 4 கூட 26 வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். அப்போ என்ன சொல்றாரு? தனியக்கூடிய சினம் ஓகே, தனியா சினம் பாவம். அடுப்பு எரிய வைக்கலாம், அதுக்குன்னு பக்கத்து வீட்டு கூரையை போய் என்ன பண்ணக்கூடாது, எரிய வைக்கக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்களுடைய கோபம் பொழுது சாய்வதற்குள் தணிந்து விட வேண்டும். ஆனால் சவுலுக்கு பொழுது சாய்ந்தாலும் அது தணியவில்லை, அந்த வெறுப்பில் அப்படியே போய் முடிகிறது. அடுத்த நாள் காலையில் தாவீதை பார்க்கிறார், வெறுப்பு உண்டாகிறது. அந்த வெறுப்பு இறுதியில் அவரை தீச்செயலுக்கு இட்டு சென்று விடுகிறது. முதல் கொலையும் அப்படிதான் நடக்குது. காயின் ஆபேல் 2 பேர் போய் காணிக்கை வைக்கிறார்கள். ஒருவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவர் நன்மை செய்தார், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாமி காயின் கிட்ட கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆனால் என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்கின்ற கோபம் காயினுக்கு இருந்தது. ஆனால் அந்த கோபம் நியாயப்படி யாரிடம் இருந்திருக்க வேண்டும்? யார் மேல இருந்திருக்கணும்? காயினுடைய கோபம் சாமி மேலதான் இருக்கணும். அவர் மேல போய் கோபப்பட்டு அவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஏன் சாமி என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கிட்டீங்களே, இது என்ன சொல்லுங்க அப்படின்னு அங்கே போய் கேட்டிருக்கணும். ஆனால் அங்கே கேட்கல. இந்த கோபம் அப்படியே வெறுப்பாக மாறி அது இறுதியில் ஒரு மனிதனுடைய உயிரை வாங்கும் அளவுக்கு சென்று விட்டது. அது பாவம். நம்மில் கோபம் வெறுப்பில் முடியுமே ஆனால் அன்னைக்கு பொழுது சாயும் போது ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்க வேண்டியது, இன்றைக்கு நான் கோபப்பட்டு யார்கிட்டையாவது பேசிட்டேன்னா, இன்றைக்கு கோபப்பட்டு நான் எதையாவது செஞ்சிட்டேன்னா என்று யோசித்து பொழுது சாய்வதற்குள் அதை நாம் கட்டுப்படுத்தி கீழே கொண்டு வந்து விட வேண்டும். அந்த வெறுப்பிலேயே நாம் படுக்கை அறைக்கு செல்லக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்கள் கோபம் தணிய வேண்டும். கோபம் தணியாவிட்டால் அந்த வெறுப்பு நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்துவிடும். கோபம் தணியலன்னா அந்த வெறுப்பு அப்படியே நம்ம மனசுல பதிஞ்சிரும். இந்த வெறுப்பு அப்படியே பகையாக மாறிவிடும். அதுதான் 2வது குறிப்பு. கோபம் பகையில் முடிந்தால் அது பாவம். இப்ப வெறுப்பு, ஒருத்தரை பார்க்குறோம், வெறுப்பா இருக்கு, அந்த வெறுப்புல இருந்து கூட ஒருத்தரோட சமாதானம் ஆயிடலாம். ஆட சரி விட்ற என்னத்த, வா பிரதர், ஓகே பிரதர். ஆனா இந்த வெறுப்பு என்கின்ற அந்த முதல் கட்டத்தை தாண்டி பகை என்கின்ற அடுத்த கட்டத்திற்கு இந்த கோபம் சென்று விடுமே ஆனால் அது இன்னும் நம்மை கொடியவர்களாக மாற்றிவிடும். நம்மை மனிதர்களாக அல்ல, நம்மை மிருகங்களாக அது மாற்றிவிடும். சவுல் அப்படித்தான் தாவீது
அந்த நரம்பிசை கருவி யாழை வைத்து கொண்டு வாசித்து கொண்டு இருப்பார். இந்த வெறுப்பு அப்படியே பகையாக மாறி கொஞ்ச நாள் அந்த வெறுப்பிலே இருக்கிறதுனால பகையாக மாறி ஈட்டி எடுத்து அவனை செவரோடு செவரா குத்துவன்னு எரிகிறார். பகை உணர்வு பெருகி விடுகிறது. அந்த பகை உணர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது கொலையில் போய் முடிகிறது. வெறுப்பை நீங்க ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம், அது முதல் கட்டம். ஆனால் இந்த வெறுப்பே நம்மில் பல நாட்களாக இருக்குமே ஆனால் அந்த வெறுப்பு இன்னும் கோபம் அதிகரிக்குமே ஆனால் அது பகையாக மாறிவிடும். எனிமிட்டி ஃபர்ஸ்ட் ஹேட்ரட்னு சொல்லுவாங்க. ஹேட்ரட்னா ஒரு மாதிரி வெறுப்பு. இந்த வெறுப்பே நம்மில் அதிகமாக இருக்கிற போது நாம் கோபப்படுவோமே ஆனால் அது பகையில் போய் முடியும். இந்த பகை உணர்வு நம்முடைய வேலையை நாம் செய்யறதுக்கு அனுமதிக்காது. நாம் யார் மீது பகையாக இருக்கிறோமோ அவரை பற்றியே யோசிக்க தோணும். சவுல் ஒரு ராஜா, மக்களுக்கான பணியை செய்ய வேண்டும். ஆனால் இஸ்ரேலில் இருக்கிற மொத்த வீரர்களையும் அழைத்து கொண்டு ஒரே ஒரு மனுஷன் தாவீதை தேடி போய் கொண்டிருப்பார். அதுதான் பகை சேர்க்கிற ஒரு காரியம். நாம் நம்ம வேலையை செய்யக்கூடாது, அது அதனுடைய வேலையை செய்ய சொல்லும். நாம் நினச்சிக்கிறோம் இச்சை காம வெறி அதுதான் நம்ம அப்படியே அடிமைப்படுத்திடும், நம்ம அந்த சிந்தனையாகவே இருப்போன்னு. இல்லை, கோபமும் அதே மாதிரி தான். சவுல் இந்த இஸ்ரேல் மொத்தத்தையும் போர் வீரர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தாவீதை தேடி கண்டுபிடிப்பதற்காக கொலை செய்வதற்காக போவார். அப்போதான் திடீர்னு ஒருத்தர் செய்தி சொல்லுவார், ஐயா ராஜா, பெலிஸ்தியர் வந்துட்டாங்க ஊர் உள்ள, நீ தயவுசெய்து இவனை விட்டுட்டு அவங்கள சண்டை போடுறதுக்கு போகலாம் வா அப்படின்னுவார். அதுக்கப்புறமா தான் தாவீதை தேடுறதை விட்டுட்டு அவர் நாட்டை காப்பாற்றுவதற்காக திரும்பி போவார். இந்த பகை நம்முடைய வேலையை செய்ய விடாமல் அந்த பகையின் வேலையை செய்ய நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். பகை பெருக பெருக நம்மில் மூர்க்கம் அதிகமாகிவிடும். மூர்க்கம்னா என்னது? தனியக்கூடாத தனியக்கூடாத கோபம். சில பேர் கோபமாக இருந்தால் சொல்லுவாங்க பக்கத்தில், டேய் நீ போய் கொஞ்சம் பேசுகிற, அவங்ககிட்ட ரொம்ப கோபமாகறா, நீ போய் கொஞ்சம் அவனை சமாதானப்படுத்துன்னுவாங்க. அவர் வெறுப்பு என்கின்ற நிலையில் கோபப்பட்டு இருந்தால் அவரை உடனே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆனால் அந்த வெறுப்பு பகையாக மாறி இருக்கிற போது என்னதான் நம்ம போய் சமாதானம் பேசினாலும் அவரை சமாதானப்படுத்த முடியாது. யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார், நான் சொன்னதுதான் அப்படின்னு நிற்பார். இந்த கோபம் அப்படி நம்மில் வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அது பகையில் கொண்டு போய் நம்மை விட்டுவிடும். இறுதியில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது போல் நம்முடைய சிந்தனையை மழுங்கடித்து விடும். நம்முடைய சிந்தனையை மழுங்கடித்து விடும். மூன்றாவது, வெறுப்பு நம்மில் ஏற்படும், அது பகையில் கொண்டு போய் நம்மளை முடிக்கும். இந்த பகை நம்மை தீச்செயலில் ஈடுபடுத்தி விடும். கோபம் தீச்செயலில் முடிந்தால் அது பாவம். கோபம், வெறுப்பு, அதற்கு அடுத்தாற்போல் பகை, இறுதியில் அது தீச்செயலில் கொண்டு போய் விடும். காயின் ஆபேல் கோபப்படுகிறார், எரிச்சல் அடைகிறார், அவருடைய முகம் வேறுபடுகிறது, மூர்க்கம் கொள்ளுகிறார். ரெண்டு பேரும் வயலில் பேசிக்கிட்டே போறாங்க. திடீர்னு இந்த மூர்க்கம், கோபம், பகை அவருக்குள் வந்து விடுகிறது.
உடன் பிறந்த இரத்தம் என்பதை கூட பார்க்காமல் அவர் தன் சொந்த சகோதரனை கொலை செய்து விடுகிறார். கட்டுக்கடங்காத கோபம் பாவத்தில் போய் முடிகிறது. கட்டுக்கடங்காத கோபம் பாவத்தில் போய் முடிகிறது, தீச்செயலில் போய் முடிகிறது. இதே மாதிரிதான் சவுல் ஒரு முறை கட்டுக்கடங்காத கோபத்தால் ஆசாரியர்கள் எல்லாரையும் கொலை செய்ய அவர் ஆணையிடுவார். தாவீது பார்ப்பாரு, நம்ம தப்பே செய்யல, அரசர் நம்ம மேல கோபமாகிறாரு, நம்ம நேத்துக்கிற அவர் முன்னாடி போய் தினைக்கும் வாசிச்சுன்னு இருக்கணும், நம்ம புறப்பட்டு போயிடலாம். யோனத்தானே சொல்லிட்டாப்ல, எங்க அப்பா உன் மேல கோபமாகிறாரு, என்னன்னு தெரில, நீ இருந்தா நிச்சயமா உன்னுடைய உயிரை எடுத்துருவாரு, நீ தப்பிச்சு போயிடு. அப்படி தப்பித்து போகிற போது தாவீதோடு இருக்கிறவர்கள் எல்லாம் பசியாக இருக்கிறார்கள். அங்க ஒரு ஆசரிப்பு கூடாரம், அங்க போகும்போது அங்க அபியத்தார் இருக்கிறார், ஆசாரியர். அவர்கிட்ட போய் கேட்கிறார், பசிக்குது, ஏதாவது இருந்தா குடியா. அவர் சொல்றாரு, ஆசாரியர்கள் மட்டும் உண்ணக்கூடிய உணவு தான் இருக்கிறது, அப்பம் தான் இருக்கிறது. அப்போ தாவீது சொல்வார், பரவாயில்ல, நாங்கள்லாம் 3 நாள் பயணத்தில் தான் இருந்தோம், வீட்டில் யாரும் இல்லை, பெண்களோடு சேரவில்லை, ஆகையால் நாங்கள் அதை உண்ணலாம். சரி, நான் ஒரு சாப்பாடு எடுத்து கொடுக்குறார். அப்போ தாவீது கேட்பாரு, ஏதாச்சும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆயுதம் இருக்கா? ஆசரிப்பு கூடாரத்தில் ஆயுதம் எங்கே இருக்கும் கேட்குறாரு, ஏதாவது இருக்கா? நீ கோலியாத்தை ஜெயித்த போது அந்த கோலியாத்தினுடைய பட்டயம் இங்கே தான் இருக்குதுன்னுவார். உடனே இவர் சொல்லுவார், அரசர் என்ன அவசரமாக ஒரு வேலையை அமிச்சாரு, அதனால் நான் பட்டயம் எதுவும் எடுத்துகிட்டு வரல, அது கூட அதுக்கு நிகரானது எது அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுன்னு போவார். இந்த செய்தி ராஜாவுக்கு போயிடும். எப்படி போகும்? ராஜா உன்னை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஆசாரியன் அந்த கோலியாத்தினுடைய கத்தி எடுத்து தாவீது கையில குத்து அனுப்புனதை என் கண்ணால பார்த்தேன். அவனை ராஜா வந்து கேட்பாரு, என்னப்பா எனக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு தாவீதை நீ தூண்டி விட்டுக்கிறியாம, அவனுக்கு கத்தியெல்லாம் குத்து அனுப்புனியாம. ராஜா, எவனோ ஒருத்தன் தவறா வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறான், நீ அமிச்சதா தான் அவர் என் கையில வந்தாரு. இந்த மாதிரி ராஜா என்ன அவசரமா அமிச்சாருப்பா, நான் எதுவும் எடுத்துன்னு வரல, ஏதாவது ஆயுதம் இருந்தா கொடுன்னு சொன்னாரு, சரி நான் இதை கொடுத்தேன், அவள் தான், இதுல என்ன தப்பு இருக்குதுன்னுவார். ஆனால் இந்த சவுல் அரசர் கோபப்படுகிறார். என்னை விட்டு பிரிந்து போகிற, எனக்கு எதிராக செயல்பட நீ ஒரு மனிதனை தூண்டி விட்டாயா என்கின்ற கோபத்தில் வெறுப்படைந்து கோபப்பட்டு ஆசாரியர்களையே கொலை செய்யும் அளவுக்கு அவருடைய மூர்க்கம், வெறி. பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுவாரு, அந்த ஆசாரியெல்லாம் காலி பண்ணுப்பான்னுவார். அவன் சொல்லுவான், அவன் இஸ்ரேல், ஐயோ ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நான் கை வைக்க மாட்டேன். அப்போ இன்னொருத்தன் புற இனத்தவன் ஒருத்தன் இருப்பான் அந்த படையில, அவனை வச்சு எல்லாரையும் காலி பண்ணுவார். இந்த செயல் கர்த்தருடைய பார்வையில் பாவமாக கருதப்பட்டது என்று திருமுறை சொல்லுகிறது. கோபம் நம்மில் வெறுப்பாக மாறி பகையாக உருவெடுத்து அது கொலை செய்யும் அளவுக்கு மூர்க்க வெறியராக நம்மை மாற்றிவிடும். நாம் என்ன செய்கிறோம் என்பதையே நாம் நிதானித்து பார்க்க முடியாமல் நம்மை அடிமைப்படுத்திவிடும். சவுல் ஆசாரியர்கள் மேல் அவ்வளவு மதிப்பு வச்சிருப்பாரு. ஆனா அந்த கோபப்பட்ட அந்த தருணத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பதையே அவரால் யோசிக்க முடியல. இந்த தவக்காலத்தில் நாம் உணவு உண்ணக்கூடாது, கவிச்சு உண்ணக்கூடாது என்று நம்முடைய நாக்கை கட்டுப்படுத்துகிறோம். சில பேர் பூ வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. நம்முடைய அழகை நாம் கட்டுப்படுத்துகிறோம், நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்துகிறோம். கோபத்தையும் நாம் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி காலம்தான் இந்த தவக்காலம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் எப்போ கோபப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களோ
அதுக்கான முடிவு எடுக்கிறீங்களோ, தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அப்போ தான் கோபப்படக்கூடிய நிகழ்வாக வந்துக்கினே இருக்கும். நம்ம பையன் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டான், நம்ம பொண்டாட்டி இல்லை நம்ம கணவன் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோன்னா நமக்கு கீழே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறத கேட்கவே மாட்டான், நம்மளுக்கு கோபம் அதிகமாகினே இருக்கும். அதை கட்டுப்படுத்த தான் இந்த தவக்காலம். மோசே கோவப்பட்டார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க அவரை கல்லறியணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, 40 வருஷமும் எப்படா இந்த தலைமைத்துவத்தை காலி பண்ணி இன்னொரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தணும், இல்லைன்னா நான் தலைவனாகணும், இப்படி பல போராட்டம். இதில் தண்ணி இல்லைன்னு எல்லாரும் கேட்ட உடனே சாமி கிட்ட போய் கேட்குறாரு, என்ன சாமி இவனுங்க ஒரே தொல்லை பண்ணுறானுங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் அந்த கண்மலை கிட்ட போய் பேசுன்னுவார். இவர் கோபத்தில் போயிட்டு பட்டாருன்னு அடிச்சிடுவார். அதை எவ்வளோ பெரிய லீடர்! நீங்கள் மோசையை குறித்து பைபிளில் பார்த்தீங்கன்னா சாமியே அவரை குறித்து சாட்சி சொல்லுவார். என்ன சாட்சி? மோசே பூமியில் இருக்கிற எல்லா மனிதனை காட்டிலும் மிகுந்த சமாதானம், சாந்த குணம் உள்ளவன். மோசே மாதிரி ஒரு சாந்த குணம் உள்ளவன் யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் அவரே கோபப்பட்டு அந்த கண்மலை அடிச்சிட்டதுனால கானானுக்குள் போகிற வாய்ப்பை இழந்து விட்டார். அப்படியானால் கோபம் நம்முடைய வாழ்வில் நாம் பெற வேண்டிய ஆசிகளை இழக்கச் செய்துவிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் பெற வேண்டிய ஆசியை நாம் இழந்து விடுவோம் கோபத்தால். கட்டுப்படுத்த முடியாத கோபத்தால் நாம் ஆசிகளை இழந்து போய்விடுவோம். அதற்கு மோசே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கடைசியில் மோசே கேட்பாரு, ஐயா என்னால் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டேன், தயவுசெய்து அது எனக்கு கொஞ்சம் காட்டு, பார்த்தாவது நான் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறேன். சரி வா கூட்டின்னு போய் காட்டுறேன்னு ஒரு மலை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அதுதான் கானான் அப்படின்னு காட்டுவார். நம்மில் எத்தனை பேர் இந்த கோபத்தால் ஆசிகளை நாம் இழந்து போயிருக்கிறோம்? கோபம் தன்னில் தான் தீமை அல்ல, ஆனால் கட்டுக்கடங்காத போது அது தீச்செயலில் முடிகிறது. நீதிக்கான கோபம் நாம் எல்லோரும் பட வேண்டும். நீதிக்காக, நியாயத்துக்காக நாம கோபப்படணும். இயேசு அப்படித்தான் நீதிக்காக அவர் கோபப்பட்டார். கோயில் சுத்தம் பண்றன்னு போனா இந்த வராண்டால தான் புற இனத்து மக்கள் எல்லாரும் ஜெபிப்பார்கள், அமர்ந்து ஜெபிப்பார்கள். அதுதான் அவங்க இடம். ஆனால் அவர்களுக்கு இடமே இல்லாதவாறு அந்த கோயிலை சுற்றி வியாபாரிகள் ஆக்கிரமித்து கொண்டார்கள். இயேசு அதை பார்த்துட்டு கோபப்படுறார். ஏண்டா நீங்க மட்டும் கோயில் உள்ள போய் சாமி கும்பிடணும், கோயில் வெளியிலிருந்து கூட சாமி கும்பிட்றதுக்கு வாய்ப்பளிக்காமல் நீங்கெல்லாம் என்ன சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு நீதிக்கான கோபப்பட்டு அவர் சாட்டையை எடுக்கிறார். அது பாவம் இல்லை. சிலுவையில் அவரை உசுப்பேத்தி விடுறாங்க, நீ இறைமகனானால் உன்னை என்னை ரட்சி. அப்பெல்லாம் கோபப்படல. தண்ணி தாகமாக இருக்குதுன்னு கேட்பாரு. ஒருத்தன் கீழே சொல்லுவான், இரு எலியா வரட்டும், எலியா அவருக்கு தண்ணி கொடுக்குறாரு என்னன்னு பார்க்கலாம். கேலி கிண்டல் செய்வார்கள். அப்போதெல்லாம் அவர் கோபப்படலை. அவருடைய ஆடையை உரிந்து அவரை நிர்வாணமாக்கி அதை பங்கு போட்டு கொள்ளுகிறார்கள். அப்போது கோபப்படலை. அவரை கேலியும் கிண்டலும் செய்து காரி முகத்தில் உமிழ்கிறார்கள். அப்போதும் அவர் கோபப்படலை. அப்படி கோபப்படாமல் இருந்ததால் தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை இந்த சிலுவையின் வழியாக அவர் பெற்றுத்தந்தார். நீங்கள் கோபப்படுகிற போது தீச்செயல் செய்வீர்கள், கோபப்படுகிற போது ஆசியை இழப்பீர்கள். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துகிற போது பிறருக்கு மீட்பை தேடி கொடுப்பீர்கள். அதுதான் இயேசு செஞ்சாரு.
நாமும் இயேசுவை போல எந்த இடத்தில் கோபப்பட வேண்டும், எந்த நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக கோபப்பட வேண்டும் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.